வீரப்பையா குடும்பம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இடத்துல வந்து இருந்தாங்க. செங்கப்படி போயிட்டீங்க? ஆமாம், செங்கப்பாடியிலேயே அங்கே இருந்தாங்க. ஆமாம், எங்கள் தாத்தா காலத்திலேயே டேம் கட்டும்போது எங்கள் தாத்தா காலத்திலேயே எங்கள் அப்பாவை வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கே தான், செங்கப்படியில். சேத்துக்குழியாரும் பிறந்தது தான், எல்லாம் செங்கப்பாடி தான். நானும் பிறந்ததுமே அங்கே தான். சரி சரி. வளர்ந்தது தான் தமிழ்நாடு. அதுக்கு நாளடைவியில் ஃபாரஸ்ட்டுக்காரன் கொண்டாந்து பிரச்சனை உண்டாக்கி அவன் பங்காளிங்களுக்குள்ளேயே இது மாதிரி பிரச்சனை உண்டாக்கிட்டு தான் அந்த அளவுக்கு வீரப்பையாவையும் சேத்துக்குழியாரையும் வளர்த்து விட்டாங்க. அந்த கடிப்படியிலேயே வீட்டில் இருக்கிறத விட மாட்டாங்க. போலீஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு நைட்டு பகல் எப்போனாலும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் அப்பயே வந்துட்டேங்க. 5வது தான் சேத்துக்குழியார் கடைசி. சேத்துக்குழியார் கோயந்தன் பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுங்க. நான் வந்து சேத்துக்குழியார் கோயந்தனோட அண்ணன் மகன் தான் நான். சரிங்க. என் பேர் கில்லிமுத்து. அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்கிறோம். சின்னத்துலேருந்து இறந்த வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதில் நிறைய குறை எதுனாலும் இருந்தால் எதுவும் நினச்சக்கூடாது. சேத்துக்குழியார் அவர் பூர்வீகம் எங்கே இருக்கு? பூர்வீகம் வந்து சேத்துக்குழி. சேத்துக்குழி. ஆமாம், சொந்த ஊர் வந்து சேத்துக்குழி. குலதெய்வம் அங்கே தான் இருக்குது. சரி சரிங்க. இந்த மேட்டூர் டேம் கட்டமேதும் எல்லாமே ஊரெல்லாம் காலி பண்ணாங்கல்ல, அப்போ வந்து நாங்கள் எல்லாமே செங்கப்பாடி வந்துட்டோங்க. இப்போ செங்கப்பாடி ஆற்று தண்ணி எங்கெங்கே நிற்குமோ அதை விட்டு மேலே ஃபாரஸ்ட்டு அதை ஒட்டி எல்லாமே அப்படி வந்தவங்க தானே. அப்போது வந்து நாங்கள் வீரப்பையா குடும்பம், நாங்கள்லாம் ஒரே குடும்பம், ஒரே இடத்துல வந்து இருந்தாங்க. செங்கப்படி போயிட்டீங்க? ஆமாம், செங்கப்பாடியிலேயே அங்கே இருந்தாங்க. ஆமாம், எங்கள் தாத்தா காலத்திலேயே டேம் கட்டும்போது எங்கள் தாத்தா காலத்திலேயே எங்கள் அப்பாவை வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கே தான், செங்கப்பாடியில். சேத்துக்குழியாரும் பிறந்தது தான், எல்லாம் செங்கப்பாடி தான். நானும் பிறந்ததுமே அங்கே தான். சரி சரி. வளர்ந்தது தான் தமிழ்நாடு, மற்றபடி இருந்ததெல்லாம் செங்கப்பாடி தான். அப்போ வந்து ஒரே இடத்துல இருக்கும்போதும் வீரப்பையா சேத்துக்குழியார் இவர் எல்லாம் ஒன்றா வந்து வேட்டைக்கு போனது. எங்கள் அப்பா பெரியப்பா ஃபேமிலியே இருக்கும்போது போனதுங்களா? செங்கப்பாடியில் இருக்கும்போதும். சேத்துக்குழியில் அப்போ இருந்து டேம் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்தவங்க தான் செங்கப்பாடிக்கு வந்தாங்க. செங்கப்பாடி போய் தான் அங்கேருந்து எல்லாம் வேட்டைக்கு போனது. அப்போ நார்மலாக எல்லாம் வேட்டைக்கு போகிறது தானே, எல்லாம் வீட்டுக்கு வேட்டைக்கு போவாங்க, அதானே தொழில். அப்போ அப்படி போனது தான். அதுக்கு நாளடைவியில் ஃபாரஸ்ட்டுக்காரன் கொண்டாந்து பிரச்சனை உண்டாக்கி அவன் பங்காளிங்களுக்குள்ளேயே இது மாதிரி பிரச்சனை உண்டாக்கிவிட்டு தான் அந்த அளவுக்கு வீரப்பையாவையும் சேத்துக்குழியாரையும் வளர்த்து விட்டாங்க. கெட்ட பேர் வாங்கி வச்சு தான் அவங்க தான். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வேட்டைக்கு போனதுனால தான் பிரச்சனையே. இப்போ ஆமாம், அதுதான் பிரச்சனை. வேட்டைக்கு போனதுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பம். சின்ன வயசுலேருந்து? சின்ன வயசுலேருந்து. எவ்வளோ வயசு? நான் அவரு போயிட்டு வந்துருக்காரு, எனக்கு விவரம் தெரியும். நான் செங்கப்பாடியில் இருக்கும்போது எனக்கு விவரம் தெரியும். அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோங்க. என் ஃபேமிலி. தம்பிங்க எத்தனை பேருங்க? அவர் கூட பிறந்தவர் 5 பேர். 5 பசங்க 2 பொண்ணுங்க. சித்தப்பா பெரியப்பா? ஆமாம், பெரியப்பா ஃபஸ்ட்டு பெரியப்பா வந்து வீரப்பன், அவர் இப்போ சேத்துக்குழியில் இருக்கிறாரு. 2வது எங்கள் அப்பா மாதையன், நாங்கள் சத்யா நகரில் இருக்கிறோங்க. 3வது குழந்த பையன், அவர் வந்து இந்த வீரப்பையா கன்னி வெடி வச்சார்ல பாலத்தில், பாம்பிளாஸ்ட், அதில் வந்து இறந்து போயிட்டார். சரி சரி. 4வது வந்து சின்ராஜ், அவர் வந்து கர்நாடகா போலீஸ் கொண்டு போய் சுட்டு விட்டாங்க. என்னாச்சுன்னே தெரியல, கொண்டு போனது அது இன்னும் தெரியல. போனதை பிடிச்சிட்டு போனதோட சரி, அவர் இல்லை, அவரும் அதில் இறந்துட்டார். 5வது தான் சேத்துக்குழியார் கடைசி. நீ செங்கப்பாடியில் இருக்குன்னு சொல்லி இங்கே சத்தியநாதத்துக்கு எப்போ வந்தீங்க? சத்யநகரத்துக்கு நாங்கள் வந்து 40 வருஷம் இருக்கும். 40 வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம் முன்னாடி இங்கே வந்துட்டீங்க? ஆமாம், 40 வருஷம் முன்னாடியே அந்த வீரப்பையா பிரச்சனையிலேயே அந்த கடிப்படியிலேயே வீட்டில் இருக்கிறத விட மாட்டாங்க. போலீஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு நைட்டு பகல் எப்போனாலும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் அப்பயே வந்துட்டேங்க. அப்பா கூட பொண்ணுங்க எத்தனை பேர்? 2 பேருங்க. 2 பேர்? ஆமாம், 2 பேர். பெரிய அத்தை பேர் குப்பாயி, சின்னத்தை வந்து ராசம்மா. குப்பாயி அத்தை வீட்டுக்காரும் இல்லை, இறந்துட்டாரு. ராசம்மா அத்தை வீட்டுக்காரும் எல்லாம் அந்த வீரப்பன் பிரச்சனை. ஆமாம், சின்னத்தை ராசம்மா, அவங்க புருஷன் ஐயா, அவரும் 10 வருஷம் ஜெயிலிருந்து வந்து அவரும் இறந்துட்டாரு. கோயந்த ஐயா அவங்க ஒய்ஃப் இல்லை, அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அதிரடி படையால் சுடப்பட்டு இறந்துட்டாங்க. இங்கே வெளியில் போய் உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ள. ஆமாம், உள்ள இருக்கும்போதும் அதிரடி படை வந்து சுட்டு இறந்துட்டாங்க. இப்போ அவர் கோயந்த சேத்துக்குழி கோயந்த ஐயா அவங்க பசங்களாம் யாரும் இல்லைங்களா? வாரிசு இல்லைங்க. ஆமாம், வாரிசு இல்லை. அவர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயந்தபாடியில் இருக்குது.
அவர் நீங்கள் வீடு. எத்தனை அண்ணன் தம்பிங்க, எத்தனை பேர் நீங்கள்? நான் வந்து என் கூட பிறந்தவங்க நான் ஒரு ஆள், எங்கள் அக்கா ஒன்று, தம்பி இறந்துட்டேன், நான் ஒரு ஆள். அதேமாரி எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு பையன், சின்ராஜ் சித்தப்பாவுக்கு குழந்த பையன், சித்தப்பாவுக்கு ஒரு பையன், எங்கள் பெரியப்பாவுக்கும் ஒரு பையன், 2 பொண்ணு. 4 பசங்க மட்டும்? 4 பசங்க, 2 பொண்ணு. 4 பசங்க 4 பொண்ணுங்க. பெரியப்பாவுக்கு 2 பொண்ணு, குழந்த பையன் சித்தப்பாவுக்கு ஒரு பொண்ணு, எங்கள் அக்கா ஒன்று, 4 பொண்ணுங்க.